கெனத் பி கிறிஸ்டன்சன். மிலிட்டரி பேக்ரவுண்ட் உள்ளவரும் நார்த் வெஸ்ட் ஏர்லைன்ஸ்ல ஹைஜாக்கிங்க்கு முன்னாடியும் ஹைஜாக்கிங்க்கு அப்புறமும் வேலை பார்த்த ஒரு ஆள். தான் சாகிறதுக்கு முன்னாடி தன்னோட தம்பிகிட்ட நீ சில விஷயத்த தெரிஞ்சுக்கணும், ஆனா என்னால இப்ப அதை சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட பேங்க் அக்கௌண்ட்ல $2 லட்சம் இருந்தது அவங்க ஃபேமிலிக்கு தெரிய வந்திருக்கு. பிளைட் அட்டெண்டன்ட் இவரோட போட்டோ டிபி கூப்பரோட நல்லா மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கு, இவரை பார்த்தா கிட்டத்தட்ட டிபி கூப்பர் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஒருவேளை இவர் தான் டிபி கூப்பரான்னு நினைச்சா டிபி கூப்பரோட உடல் அமைப்பும் இவரோடதும் மேட்ச் ஆகல. டிபி கூப்பரை விட இவர் ஹைட் கம்மி அண்ட் வெயிட்டும் கம்மி. இன்னொரு பிளைட் அட்டெண்டன்ட் டிபி கூப்பருக்கு இவரை விட முடி அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் $2 லட்சம் கூட அவரோட சொத்துக்களை வித்து பேங்க்ல போட்டது. சோ இவரு டிபி கூப்பர் இல்லைன்னு FBI முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்த சஸ்பெக்ட் ரிச்சர்ட் மெக்காய் ஜூனியர். கூப்பர் ஹைஜாக்கிங் நடந்து 1 வருஷம் கழிச்சு இவரும் ஒரு பிளைட்டை ஹைஜாக் பண்ணி எனக்கு $5 லட்சம் 4 பேராசூட்டும் வேணும்னு சொல்லி வெற்றிகரமா எஸ்கேப் ஆகி 2 நாள் கழிச்சு தான் போலீஸ்ட மாட்டிருக்காரு. சோ இவர் ஒரு வேளை அந்த ஹைஜாக்கிங்க பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா 3 பிளைட் அட்டெண்டன்ட்மே இவர் டிபி கூப்பர் இல்லைன்னு சொல்றாங்க. சோ இவர் ரியல் இல்ல காப்பி கேட்னு சொல்லி இவரை இந்த சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்றாங்க. அடுத்ததா வில்லியம் ஜே ஸ்மித். கூப்பரோட ஸ்கெட்சுக்கு கிட்டத்தட்ட மேட்ச் ஆன நபர். இவருக்கும் மிலிட்டரி பேக்ரவுண்ட் இருக்கு. அந்த டைம்ல இவருக்கு நிறைய பண தேவையும் இருந்திருக்கு. சோ இவரு தான் டிபி கூப்பரான்னு பார்த்தா இவரோட லொகேஷனுக்கும் வாழ்ற இடத்துக்கும் கிட்டத்தட்ட ஆப்போசிட்டான ரொம்ப தூரத்துல இந்த ஹைஜாக்கிங் நடந்திருக்கு. சோ இவரு தான் டிபி கூப்பர்னு FBI-ஆல நம்பவோ ப்ரூவ் பண்ணவோ முடியல. சோ இப்படி போற இடத்துல எல்லாம் எண்டு கார்டு போட்டா என்ன பண்றதுங்கிற மாதிரி எல்லா பக்கமுமே டெட் எண்ட். FBI ஜூலை 2016ல இந்த கேஸை நாங்க க்ளோஸ் பண்றோம், வேற ஏதாவது சாலிடான எவிடன்ஸ் இருந்தா மட்டும் ரீஓபன் பண்றோம்னு சொல்லிடுறாங்க. FBI கேஸை க்ளோஸ் பண்ணாலும் இன்னும் சில பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் யார் அந்த டிபி கூப்பர்னு தேடிக்கிட்டே இருக்காங்க. அவங்க தேடுதலுக்கு வெற்றி கிடைக்கணும்னு நம்ம சொல்லிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கதை போமா.